மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில ஏற்கனவே நேற்று 3.92 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கில் துரைமுருகன் அவரது குடும்பத்தினரை விடுவித்ததை கோர்ட் ரத்து செய்து இருந்தது. அடுத்தடுத்து சொத்து குவிப்பு வழக்குகளில் மீண்டும் விசாரணை துவங்குவது துரைமுருகனுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அமைச்சர்களால அப்பப்போ தூக்கத்தை தொலைத்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய தூக்கத்தை மொத்தமா தொலைப்பதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும். அவன் எதுக்குடா என்ன வெட்டுறான்? பின்ன ஒரு பொண்ணு கிட்ட நான் லவ் சொன்னா வெட்டாம என்ன பண்ணுவாரு? கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இன்றைக்கு ஒரே நாள்ல 4 வழக்குகள்ல மிகப்பெரிய இடியினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீதிமன்றங்கள் இறக்கி இருக்கிறது. எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. நீதித்துறை இன்னைக்கு ரவுண்டு கட்டி அடிச்சாங்க திமுகவை அப்படின்றதுக்கு பல தீர்ப்புகள் இன்னைக்கு வந்திருக்கு. போதும், நிறுத்திக்கிறோம், இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். முடியாது. உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் கொடுத்த அறிக்கையில மொத்த திமுக கூட தர அடிவாரமும் கலங்கி மைல்டா கலங்கி இருக்கு. முதல் வழக்கு டாஸ்மாக் வழக்கு. பெருசு ஆயா வணக்கம். என்ன வேஷம் கட்டி வர்ற? முதல் வழக்கு டாஸ்மாக் வழக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், என்ன இந்த புக்கில் டிராப் பண்றீங்களா? டாஸ்மாக் வழக்குல கண்டதையும் கொண்டு வந்து பெட்டிஷனா போடுவீங்களா? நீங்க உங்களுக்குலாம் அறிவு கருணாநிதியே இல்லையா அப்படின்னு கேள்வியை கேட்டு அலைவா என் வேலை எப்படி எரிஞ்சாய் தெரியுமா? இங்க வாங்க அண்ணனை கேளுங்க, அண்ணன் எப்படி எரிஞ்சாய் சொல்லுங்க. டிசம்பர்ல கோர்ட் கேக்குது நாங்க பெயில் கொடுக்குறோம், நீ அடுத்த நாளே போய் மந்திரி ஆவறேன்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அவர் மந்திரியாவே இருக்காரு, தொடர்ந்து மந்திரியாவே இருந்துட்டு இருக்காருங்க. இந்த சாரையக்கட சாத்த பண்ண இழிச்சவாயனா எந்த போலீஸ்காரனாவது இங்க வந்தா அவகல்ல விரல விட்டு ஆட்டிடுவேன். இன்னொரு பக்கம் உனக்கு ஜாமீன் முக்கியமா அமைச்சர் பதவி முக்கியமா? ஒண்ணு ஜாமீன்ல வெளியேறு, இல்ல அமைச்சராகணும் உள்ளேறு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஒரு 2 கொட்டு கொட்டி இருக்கிறது. அப்புறப்பா வீட்டுல எது சில்லற வேலை இருக்கு சொல்லு, நான் பாக்குறேன். கக்கூஸ் கழணும். உனக்கு ஜாமீன் முக்கியமா பதவி முக்கியமா ராஸ்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. 2 பழம் கொடுத்தா ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? மிகப்பெரிய ஆப்பு அது செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு வைக்கப்பட்ட ஆப்பு உச்சநீதிமன்றத்துல. இவ்வளவுக்கும் காரணம் பெரியப்பா. டேய் பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. அந்த ஆள் ஏங்க அமைச்சரா இருக்காரு அப்படின்றதான் நாங்க கேட்ட கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு உடனே நியாயமா நியாயமா அரசுக்கு முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட கண்டனம் இது. அப்படித்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். திமுகவுடைய செல்ல பிள்ளை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் இந்த கையில கொடுக்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாது ஒழித்துக் கொள்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா பாலாஜி என்று டாஸ்மாக் குடிமக்களால் அன்போடு அழைக்கப்படுகிற அவருடைய ஜாமீன் வழக்குல அமலாக்கத்துறை வீம்ப விளையாடுதுங்க. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. எந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞரும் இனிமேல் செந்தில் பாலாஜிக்காக திங்கட்கிழமை கோர்ட்ல போய் இல்ல நான் மந்திரியா தொடர்றேன்னு சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் பெயில் கேன்சல் ஆகும், ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டியது. ஏன் இப்படி பாக்குற? புதிய வழக்கில் செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி சோர்ஸ் சொல்லுது. எங்க பாஸ் கிட்ட உரைச்சு பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரசினார்னு வை பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. உரசினாத்தான் எரிவாமாடா. இவங்களுக்கு இனிமே 2 வக்கீலும் அப்பீர் ஆக மாட்டாங்க. நான் சொல்றேன், இந்த 50 லட்சம் இந்த 50 கோடி கொடுத்தா கூட இனிமே கபில் சிபல்ல முகுல் ரோத்தகே வர மாட்டாங்க. ஏன்னா உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. சோ இன்னைக்கு 4 அம்புகள் நீதிமன்றத்திலிருந்து திமுக அரசின் மீது, ஸ்டாலின் அரசின் மீது எய்யப்பட்டிருக்கின்றன. இவங்க என்ன பதில் சொல்றாங்க, திராவிட மாடல் அரசு என்ன சொல்றதுன்னு கேட்கணும். ஓசி அமைச்சர் என்று புகழ்பெற்ற பொன்முடி வழக்கில் சைவ வைணவ மதங்களை இழிவுபடுத்தபடி பேசியிருக்காரு. அதனால அவர் மீது வழக்கு தொடரக்கூடிய முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு. இங்க இருந்து கோயம்பேடு போனோம்னாலும் இங்க இருந்து எங்க போனோம்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க. ஓசி அமைச்சர் என்று புகழ்பெற்ற பொன்முடி வழக்கில்
சைவ வைணவ மதங்களை இழிவுபடுத்தபடி பேசியிருக்காரு. அதனால அவர் மீது வழக்கு தொடுக்கக்கூடிய முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு பிச்சைக்காரன் நாயே. இரண்டாவது வழக்கு என்ன அப்படின்னாக்க, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வைணவத்தையும் சைவத்தையும் எவ்வளவு இழிவாக கொச்சைப்படுத்தி உடலுறவோடு கொச்சைப்படுத்தி பேசினாரு பொதுவெளியில அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டாவது மிகப்பெரிய தலைவலியாக வந்திருக்கிறது. மூன்றாவது மிகப்பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம 10 ரூபா பாலாஜி இருக்கிறாருல, அந்த 10 ரூபா பாலாஜி சட்டவிரோத பண முறைகேடு வழக்குல அவர் சிக்கியிருந்தாரு. தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. நான்காவது மிகப்பெரிய தலைவலி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அமைச்சர் துரைமுருகன் அவங்க மனைவி அவருடைய மகன் மருமகள் இவங்களை விடுவிச்ச உத்தரவை ரத்து பண்ணி அவர்களின் மீதான வழக்கு விசாரணையை மீண்டும் நடத்துங்க. மிகப்பெரிய இடியை கொண்டு வந்து துரைமுருகன் தலையிலையும் மு க ஸ்டாலின் அவர்கள் தலையிலையும் சென்னை உயர்நீதிமன்றம் இறக்கி இருக்கு. அங்கே ஒருத்தன் ஓடி வர வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. யாருன்னு பார்த்தா நான் தானே ஓடி வந்தேன். சித்தூர் தானா காட்பாடி, துரைமுருகன் மோதனா டெட் பாடி அப்படிங்கிற மாதிரி சரியான ஆம்பளை ஏரியா கோயா ஏதோ ஏரியா ஏரியாக்கு வாயா நீ ஏரியா சொல்லு வாடாடி. திமுகவிலேயே 88 வயசுலயும் கிளுகிழுப்பா இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் நம்ம ஐயா துரைமுருகன். என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும் 96ல இருந்து 2001 வரைக்கும் சொத்து குவிப்பு வழக்க 2001 அதிமுக ஆட்சியில போடுது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 2006ல இருந்து 2011 வரைக்கும் மீண்டும் சொத்து குவிக்கிறாப்ல. மைனர் குஞ்சி ரேப்பா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அவர் வந்து கொள்ளடிக்கிறாப்ல, ஊழல் பண்றாப்ல, வருமானத்தை அதிகமா சொத்து சேர்க்கிறாப்ல. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. 2 வழக்குகளையும் நீதிபதி வேல்முருகன் தலைமையிலான அக்குழு உட்கார்ந்து கலந்து ஆலோசி 6 மாதத்துக்குள்ள தினமும் வழக்கு நடத்தி 6 மாதத்துக்குள்ள இந்த வழக்கை நீங்க முடிக்கணும். மீண்டும் வழக்கை ரீஓபன் பண்ணுங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. மற்ற மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட அவலம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் கேள்வி கேட்பாங்க. இங்க இருக்க தோழமை கட்சிகள் ஏன் வந்து அமைதியா இருக்காங்க? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? இது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? வருங்கால ஜனாதிபதி முருகேசன், ஜனாதிபதி முருகேசன் என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். கூட்டணி கட்சிகள் இப்பொழுதாவது வாய் திறந்து பேச வேண்டும். வாங்க போவோம். அப்படியே போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடுவோம். அதுக்கு தானே அவளை கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். வா. பொன்முடி, துரைமுருகன், இந்த செந்தில் பாலாஜி, இந்த ஈடு ரைடு இதெல்லாம் என்னவா போய் முடிய போகுது அப்படிங்கறதான். ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. பொன்முடி, துரைமுருகன், இந்த செந்தில் பாலாஜி, இந்த ஈடு ரைடு இதெல்லாம் என்னவா போய் முடிய போகுது அப்படிங்கறதான். சாமி எங்க போகணும்? சுடுகாட்டுக்கு. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். இது என்ன மாதிரியான கருணாநிதித்தனம்? இந்த கருணாநிதித்தனத்துக்கு நாங்க ஒத்து போகணுமா அப்படின்றதா நீதிமன்றம் கேட்டிருக்கு. எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட? இதை சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. ஸ்டாலின் அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, இது மிகப்பெரிய ஒரு அவமானம் என்பதில் எந்த சந்தேகம் வேணாம். புலிகேசி, உன் கபாலத்தை கழட்டி போகத்தாண்டார் வந்திருக்கிறேன். கபாலத்தை கழட்டுவதா? கலைஞர் இல்லாம இந்த நாட்டுல எதுவுமே நடக்காது, ஆச்சா புச்சான்றாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் பில்டப் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பக்கம் உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு செங்கலா உறுதிக்கிட்டு இருக்கு. அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இப்படி மொத்த திமுக கூடத்துக்கும் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஆட்டுல அலறி போய் கிடக்குறாங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இது இப்படியா போச்சுன்னா 26ல கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும். எழுதி வச்சுக்கோங்க. தாத்தா சொன்ன அதே வார்த்தையை இவளும் சொல்லிட்டாளே. இது இப்படியா போச்சுன்னா 26ல கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும். எழுதி வச்சுக்கோங்க. என்னடா என்ன எடுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? இது இப்படியா போச்சுன்னா 26ல கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும். எழுதி வச்சுக்கோங்க. சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணுங்க. இருக்கா அந்த மாதிரி தைரியமா இருக்கடா, தைரியமா இருக்கு. இது இப்படியா போச்சுன்னா 26ல கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும். எழுதி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி பெருமாள் சொல்றாங்க? மோதிர கீழ குத்தவா? அண்ணா
ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா? போடா.